பிரபஞ்சம் நீங்க என்னவா உங்க வாழ்க்கையை உள்ள கட்டமைக்கிறீங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டும். அவ்வளவுதாங்க. அது நீ என்ன, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ என்ன 1000 கோடி வேணும்னு கேட்கற அப்படிலாம் கேட்காதுங்க. பெருமான் அப்படிலாம் கேட்கறது இல்ல. நீங்க என்ன மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு உங்க உள்ளுணர்வுக்குள்ள கட்டமைக்கிறீங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்துறாரு. அவ்வளவுதான். பூசலார் செய்த ஆலயத்துள் குடிபுகுந்தவன் உங்கள் உணர்வாலே நீங்கள் அமைத்துக் கொள்ளும் வாழ்க்கையிலும் குடிபுகுந்து அதை நிஜமாக்கி தருவார். இதான் சத்தியம். ஐயா, வாழ்க்கைய வளத்தோட வாழுங்கய்யா. நீங்க நினைக்கலாம் இந்த அறிவியலை எல்லாரும் கத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கையே எல்லாருக்கும் வளமாயிடாத சாமி. அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருந்ததுங்கய்யா. எல்லோரும் எல்லாமும் பெற்று வளத்தோடு வாழ வேண்டும். அப்படித்தான் நம்முடைய சனாதன இந்து சிவிலைசேஷன்ல வாழ்ந்துட்டு இருந்தோங்கய்யா. நாம அதை புனரமைக்கவே பெருமான் இந்த திருமேனி தாங்கி வந்திருக்கிறாருங்கய்யா. பெருமான் இங்கு வெளிப்படுறாருன்னு சொல்றது நான் என்னுடைய பெருமையை சொல்றதுக்கு இல்லைங்கய்யா, உங்களுடைய சாத்தியத்தை உங்களுக்கு சொல்றதுக்குங்கய்யா. இதுக்கு மேல எனக்கு என்ன பெருமை உங்களால கொடுத்துட முடியும்? அத்துணை மகிமையையும் பெருமையையும் பெருமான் கொடுத்துட்டாருங்கய்யா. அதனால இந்த 8 அங்கங்களோடு கூடிய கல்பதரு அஷ்டாங்க யோகத்தை தினந்தோறும் செய்யுங்க. யாரு வேணா செய்யலாங்கய்யா. தூங்க தெரிஞ்ச, வாழ்க்கையில தூங்குற யாரு வேணா இதை செய்யணும். ஏன்னா உங்களுடைய டே டைம் நான் டிமாண்ட் பண்ணல, உங்களுடைய தூக்க நேரத்தை தான் கேட்கிறேன்.